நீடாமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது குறித்து தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் நாராயணன் ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் அப்பகுதியில் தினந்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நீடாமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் நீடாமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் நாராயணன், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகை புரிந்தனர். ஆய்வின் போது அப்பகுதி மக்களிடம் ரயில்வே கேட் மூடப்படுவதால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தனர். நீடாமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் அதற்கான நிலத்தை மாநில அரசு மற்றும் ரயில்வே நிர்வாகம் இணைந்து கையகப்படுத்த உள்ளதாக நாராயணன் தெரிவித்தார். மேம்பாலம் கட்ட ஜனங்களுக்கு நஷ்டம் வராமல் மேம்பாலம் அமைக்க வாய்ப்பு உள்ளது. அது மேம்பாலம் கட்டினால் ரயில்வேயும் ஹைவே அத்தாரிட்டிஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 50-50 50% நில ஆர்ஜித்துக்குண்டான செலவு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கணும். மேம்பாலத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் போது பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ளப்படும் என்று நாராயணன் உறுதியளித்தார். பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்கினால் விரைவில் பாலம் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.